எல்லாருக்கும் வணக்கங்க. Thursday ஈவினிங் அன்னைக்கு ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது நம்ம பள்ளிப்பாளையத்துல தக்காளி கிலோ 10 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. பரவாயில்லையே, விலை கம்மியாச்சுன்னு 2 கிலோ வாங்கியாச்சு. அன்னைக்கு டின்னருக்கு என்ன சமைக்கலாம்னு யோசிக்கும் போது தான் இந்த சப்பாத்தியும் முட்டை கிரேவியும் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு டின்னருக்கு இது ரெண்டும் தான். இன்ஸ்டால ஒரு பேஜ் இருக்கு, சாங்கோட மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் வந்துரும், ஆனா நம்ம தான் பாடணும். அப்படியே 2 பேரும் மாத்தி மாத்தி பாடிட்டு அப்படியே சமைக்க வந்தேன். நான் செய்யற கிரேவி 2 பேருக்கு கரெக்டா இருக்கும். இதை செய்யறது ரொம்ப ஈஸி. முதல்ல முட்டையை வேக வச்சுட்டு 2 பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகா, 5-6 பல் பூண்டு, கொஞ்சமா இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்துல எண்ணெய் சேர்த்து ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி நம்ம அரைச்சதையும் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் கலரி விட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து கலரி விட்டுறலாம். இது கூடவே சீரகத்தூளும் சோம்பு தூளும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே இல்லங்கும் போது நம்ம மிக்சியில வெங்காயம் தக்காளி அரைக்கும் போது இந்த சீரகம் சோம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே மிக்சி ஜார்ல 2 டம்ளர் தண்ணி சேர்ந்து கொதிக்க விட்டுறலாம். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா வேக வச்ச முட்டையை 2ஆ கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி எடுத்து எல்லா முட்டை மேலேயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கு அப்புறமா கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம். ரொம்ப டயர்டா இருக்கும் போதோ இல்ல வெளியே போயிட்டு வரும்போதோ இந்த மாதிரி செஞ்சோம்னா நமக்கு சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும். அப்புறம் உங்க ஊர்ல தக்காளி என்ன விலைக்கு விற்குதுன்னு கமெண்ட்ல சொல்லிருங்க.